Hi friends, welcome to Abhima's Kitchen. இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்காய்லாம் சேர்த்து ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1.5 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 20-25 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பொடியாக நறுக்கலை, 2 கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி இந்த மசாலாலாம் நல்லா வேக விட்டுடலாம். இந்த ஆயிலே இந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த எண்ணெயில் இந்த இருக்கக்கூடிய மசாலாலேயே இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் வேகட்டும். பாருங்கள், இப்போ ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 3 தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக வந்துட்டு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்படி மூடி போடாமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் முருங்காய்லாம் சூப்பராக வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.